இந்த பூமியில் மிகப்பெரிய உயிரினமான ப்ளூ வேல் என்னும் நீலத் திமிங்கலமானது சாகும் தருவாயில் தன் நிலையை அறிந்து தன் வசிப்பிடத்தை விட்டு 100 மைல்களுக்கு அதிகமா நீந்தி செல்கிறது. இறுதியாக அது ஒரு டைவ் அடித்து ஆழ்கடலை நோக்கி சென்று இறந்துவிடும். இதற்கு வேல் ஃபால் என்று பெயர். பின்னர் இறந்த திமிங்கலத்தின் இரத்த வாடையை நுகர்ந்து சுறா மீன்கள் வந்து அந்த மீனை பல நாட்கள் சாப்பிடும். பின்னர் சிறு சிறு மீன்கள் அதனை பல நாட்கள் உண்ணும். இது கடல் உயிரினங்களுக்கு மிகப்பெரிய உணவு தேவையை பூர்த்தி செய்யும். பின்பு சில நாட்கள் கழித்து மீதமுள்ள உறுப்புகள் மீது புழுக்கள் மொய்க்க ஆரம்பிக்கும். எலும்புகளில் பாக்டீரியாக்கள் வருவதன் மூலம் சில அசிடிக் ரியாக்ஷன்ஸ் அதன் எலும்புகளில் நடந்து காலப்போக்கில் அதனை சுற்றி கடல் செடிகள் வளர்கின்றன. இந்த நிகழ்வானது 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கிறது. இதன் மூலம் பல கடல்வாழ் உயிரினங்கள் பயன் பெறுகிறது. அல் குர்ஆன் 11:6 கூறுகையில், இன்னும் உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளாத எந்த உயிரினமும் பூமியில் இல்லை. மேலும் அவை வாழும் இடத்தையும் இருக்கும் இடத்தையும் அவை மடிந்து அடங்கும் இடத்தையும் அவன் அறிகிறான். இவை அனைத்தும் லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்னும் தெளிவான புஸ்தகத்தில் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே ஒரு திமிங்கலத்தை வைத்து அல்லாஹ் பல உயிர்களுக்கு உணவளித்தான் என்பதையும் நீலத் திமிங்கலத்தின் இறுதி நேரம் இந்த குர்ஆன் வசனத்தை உண்மைப்படுத்துகிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.